விஜயோட அரசியல் பயணம் அப்படின்னு சொன்ன உடனே மெர்சல் ஆரம்பித்து இப்போ டிவிக்கே வரைக்கும் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து அடுத்த படத்தையும் வந்து ஒரு அரசியல் படமாக கொடுத்துருக்காரு நம்ம விஜய் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எச் வினோத் டைரக்ஷனில் அனிருத் மியூசிக்கலில் கேவிஎன் ப்ரொடக்ஷனில் வந்து உருவாகிட்டு இருந்த படத்தோட பேர் என்னன்னு தெரியாமல் இருந்தோம். தளபதி 69 அப்படின்ற பேரோட இருந்தோம். பட் இப்போது அந்த படத்தோட பேர் அறிவிச்சிருக்காங்க. சரி, தலைவர் தான் வந்து இப்படி அரசியலுக்கு வந்திருக்காருன்னு பார்த்தா படத்தையுமே அரசியல் படமாக ஆக்கியிருக்காரு. அவரோட சமகால படங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அரசியல் இருந்தாலும் கூட இப்போ இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்தாலே தெரியுது. ஸோ இதெல்லாம் கடந்து நாளைய தீர்ப்பு தான் படத்தோட டைட்டிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு டைட்டில் தூக்கி வந்து ஜனநாயகன் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம ஜனநாயகம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தா தான் ஜனநாயகனுக்கான அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். ஜனநாயகம்னா மக்களுக்காகவே அரசியல் பண்ணுறது அப்படின்றது கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எல்லா கருத்துரிமை, எல்லா உரிமையும் உண்டு. எல்லா விதமான சுதந்திரமும் மக்களுக்கு உண்டு. கருத்துரிமை, பேச்சுரிமை, நான் ஒருத்தவங்களை எதிர்க்கிறதுக்கும் உரிமை இருக்குது, நான் இதை ஆதரித்து பேசுகிறதுக்கும் உரிமை இருக்குது. எல்லாத்துக்குமான உரிமை தான் ஜனநாயகம். ஸோ மக்களுக்கான அரசியலை தான் ஜனநாயகம் அப்படின்றது வலியுறுத்துதுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி வந்து டைட்டிலே இந்த ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்துதுன்னும் போது, அதுவும் இந்த ரிபப்ளிக் டேக்கு ஜனவரி 26 இந்த ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணி இப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது மூலயமா, அதாவது போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது மூலயமா விஜய் அவர்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வரவேற்புனா அரசியல் ரீதியான வரவேற்பு இல்லை, ஓகே ஒரு சம்வாட் புதுசாக பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு அரசியல் சார்ந்த படம், அதுவும் ஒரு இந்திய ரிபப்ளிக் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுறதுன்றது கொஞ்சமே வந்து ஒரு வித்தியாசமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ விஜய் அவர்களுடைய அரசியல்லாம் பார்க்கும்போது அம்பேத்கர், பெரியார் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருப்போம். ஸோ அரசியலுக்குள்ளே போகாமல் நம்ம சினிமாக்குள்ளேன்னு வந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம அரசியல் பேசி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நெய்வேலியில் எடுத்த செல்ஃபி தான் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த போஸ்டரை நம்ம விஜய் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம ஜனநாயகன் படத்துக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் அவர்கள் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரியும், மக்கள் எல்லாம் பின்னாடி தொண்டர்கள்லாம் கூஞ்சி நின்று கத்துற மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த போஸ்டர் பார்க்கும்போது நமக்கு வந்து நெய்வேலி செல்ஃபி தான் ஞாபகம் வருது. அதே மாதிரி ஜனநாயகன்ற டைட்டில்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்க மாதிரி, அதுக்கு பக்கத்தில் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்க மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த அரசியல் பாதை துவங்கின இடத்தையும் அண்ட் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்றதையும் விஜய் வந்து இந்த படத்து மூலியமாக வந்து தெரிவிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நேர்லேயே தெரிவிச்சிட்டாரு. இந்த படத்து மூலியமாக என்ன தெரிவிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னும் போது, ஸோ என்னது அவரோட அரசியல் என்னென்னலாம் யோசிக்கிறாருன்றதெல்லாம் இந்த படத்தில் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதெல்லாம் தாண்டி படம் வந்து ஹெச் வினோத் படமாக இருக்குமா இல்லை அரசியல் கட்சி தலைவர் விஜயோட படமாக இருக்குமான்ற கேள்வியை இப்போ இந்த போஸ்டர் பார்க்கும்போது எழுப்பியிருக்கு. ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம விஜய் அவர்கள் வந்து பொதுவாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொன்னாலே வேட்டி சட்டையோடு இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டுமே தான் வந்து இந்த ஷர்ட் இன் பண்ணிவிட்டு பேண்ட் போட்டு இருக்கிற தலைவர்களை பார்க்க முடியுது. அந்த விதத்தில் விஜயுமே வந்து அவங்க வரிசையில் வந்து ஒரு ஸ்வேகான தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம், லைக் அரசியல் கட்சி தலைவராக. ஸோ அந்த விதத்தில் விஜய் அவரோட ஸ்டைலை வந்து அரசியலையும் விட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழக போகிற இடங்கள்லாம் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதை தொடர்ந்து போஸ்டருமே அதே மாதிரி தான் இருக்குது. அந்த ரியல் அரசியல் கட்சியை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் போஸ்டரையும் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த படத்துக்கு பாட்டெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா சாதாரணமான படத்துக்கே வந்து அனிருத் வேறு மாதிரி போடுவார். இது ஒரு அரசியல் படம்னும் போது நம்ம சர்க்காரில் கேட்டிருப்போம், நீதியை கொள்கிறோம் அப்படின்ட்டுன்னு. இதில் எந்த மாதிரி ஒரு பாட்டு வரும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்ட் எச் வினோத் அவர்களுடைய வசனங்கள்லாம் வந்து ரொம்ப தரமாக இருக்கும். அதுவும் இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கும் போதே ஓகே, அது வந்து ஒரு சாரா இல்லாமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுக்குன்னு எடுக்கிற படத்தில் விஜய்க்குன்னே டைலாக் எழுதிட்டா வேறு மாதிரியான ஒரு படமாகிடும். ஆனால் மொத்தமாக எல்லாருக்குமான ஒரு டைலாக் எழுதியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ போஸ்டரை பார்க்க மட்டும் ஜனநாயகன்ற டைட்டிலும் சரி, அதில் விஜய் நிற்கிற ஸ்டைலும் சரி, பின்னாடி நிற்கிற விஷயங்களும் சரி, இருக்கிற விஷயங்களும் சரி, இது எல்லாமே என்ன வலியுறுத்துது அப்படின்னா அரசியல் பாதையை வலியுறுத்துது. ஸோ அதுவும் விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது இந்த படம் முழுக்க முழுக்க அவரோட அரசியலாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் ஒரு எண்ணத்தையும் உண்டாக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டைட்டில் பார்க்கும்போதோ இல்லை டைட்டில் போஸ்டர் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணிங்கனாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு பெருசாக பார்த்து லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜனநாயகன்ற டைட்டிலே பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் நின்று செல்ஃபி எடுக்கிற மாதிரியாக இருக்கட்டும், நாயகன் அப்படின்ற இடத்துல மக்களை போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களை வந்து நாயகர்களாகவும் அந்த ஜனநாயகத்தை உருவாக்குறவர்களே மக்கள் அப்படின்ற மாதிரியும் எனக்கு
பர்சனலாக தோணுது. பட் உங்களுக்கு என்ன தோணுதோ தெரியல. ஸோ ஓவராலாக எனக்கு தான் இந்த டைட்டில் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு அண்ட் போஸ்ட்டை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இதோட முடிச்சோம். ஓகே, டேக் கேர், பை.